அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆசி பெற்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, இன்று மேட்டுக்குப்பம் சிவப்பிரகாச சுவாமிகளுடைய ஆசிரமத்திலிருந்து அடியேன் முதியோர் இல்லத்திலிருந்து பேசுகிறேன். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி, உங்களுக்கெல்லாம் அருள் நல்ல ராமலிங்க சாமியினுடைய அருள் பெண்மேலும் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்று என்னுடைய தொடக்கத்தை பேசுகிறேன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா. சாமி, இந்த பொங்கல் எதுக்காக செய்கிறோம்? பொங்கலோட மகிமை என்ன? பொங்கல் கொண்டாடுறதுல என்ன நம்மளுக்கு தூது கிடைக்கும்? அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது எடுத்து சொல்லுங்கள் சாமி. அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு பெரியோர்களுடைய வாக்கு. இந்த தை மாதத்தை 12 மாதங்களில் முதன்மையான மாதமாக, எல்லா மாதங்கள் பிறந்தாலும் வழி பிறக்கும் என்ற வார்த்தை வராது. ஆனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முதியோர்கள் சொன்னார்கள், மூதாதிகள் சொன்னார்கள் என்றால், இந்த தை மாதம் பொங்கல் வைப்பது என்று சொல்லி வீடு வாசல் தோட்டம் துறவுகள் நிலங்கள் போக்குவரத்துகள் எங்கெங்கே ஆஃபீஸ் போக்குவரத்துகள் எங்கெங்கே தொழில் செய்கிறோமோ அங்கெல்லாம் சுத்தம் பண்ணுகிறோம். முதல் வேலை அந்த சுத்தம் செய்யும் போது அங்கே உள்ள கிருமிகள் பூச்சிகள் எல்லாம் வெளியேறி வீட்டை விட்டு வெளியேறுகிறது, நிலத்தை விட்டு வெளியேறுகிறது. அங்கே அந்த அளவுக்கு எல்லாம் சுத்தம் செய்யும் போது தெய்வம் அந்த இடத்தில் அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் அந்த இடத்திலே அமர்வார். அப்படி அமரும் போது அங்கு என்ன குறைவு இருக்கும்? ஒரு குறைவும் இருக்காது. ஆண்டவன் அமைந்து விட்டால் அந்த இடத்தில் எந்த குறைவும் இருக்காது. அதற்காகத்தான் முதியோர்கள் இந்த அளவுக்கு எல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும். முதல் வேலை சுத்தம் சோறு போடும் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். சுத்தமாக இருந்தால் உனக்கு ஒன்றும் வேண்டியதில்லைப்பா, சோறு கடவுளே போடுவார் என்று சொல்வார்கள். அதுபோல் இன்றைய நாள் பொங்கல் வைப்பது என்று சொன்னால் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது என்று வெளியிலே வைத்து, அந்த பொங்கலிலே சூரியனுடைய வெப்பம் அதில் ஏற்பட்டு சூரியனுடைய வெப்பத்தால் அந்த பொங்கல் மேலே வெளியேறி வருகிறது. அப்படி அந்த சூரியனுடைய ஒளியோடு வரும்போது நம்ம இடத்திலே உள்ள அத்தனை கிருமிகளும் வெளியேறி, எல்லாம் நாம் செய்த கர்மங்கள்லாம் அன்றோடு வெளியேறி நல்ல பூரண ஆயுசும் பூரணமான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் கொடுக்கக்கூடிய சக்தியை அந்த சூரிய வெப்பம் கொடுக்கிறது. அப்படி ஒரு நாளை கொண்டாட வேண்டும் என்று பெரியோர் செய்தார்கள். அன்று பொங்கல் வைப்பது சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், இப்படி பால் பொங்கல், இப்படி 2-3 வகையான பொங்கல்கள் வைத்து எல்லாருக்கும் கொடுத்து, மறுநாள் நாம் வளர்த்தக்கூடிய ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே உணவு கொடுத்து, அந்த மாடிலிருந்து எல்லாமே குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி அதுகளுக்கு உணவு கொடுத்து அதைகளை சிங்காரித்து பார்த்து ஆனந்தப்படுகிறோம். அதோடு எல்லா மக்களுக்கும் தர்மம் செய்கிறோம். அந்த தர்மமாகப்பட்டது நமக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கிறது. அப்படி அதோடு அல்லாமல் அன்றைக்கு ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று 3 நாள் ஆனந்தமாக இருக்க வேண்டும், 2-3 நாள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வீர விளையாட்டுகள், என்னென்ன விளையாட்டுகள் நமது நாட்டிலே இருக்கிறது அவைகளை எல்லாம் விளையாண்டு எல்லாரும் ஆனந்தப்படுகிறோம். அப்பேற்பட்ட திருநாள் இன்று நாள். அந்த திருநாளில் எல்லாம் வல்ல அருள் பிரகாச வள்ளலாருடைய அருள் பெற்று எல்லோரும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று
பிரார்த்தனை செய்து அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. சாமி சொன்ன மாதிரி நம்ம எல்லா வியூவர்ஸுங்களுக்கு இன்றைக்கி பொங்கலுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஸோ இந்த பொங்கலுடைய அருமையை தெரிஞ்சுக்கின்னு நீங்களும் உங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாடி அதை நல்லா வணங்குங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன்.